கண்ணீர் வடிக்கணும். எக்கோ வை. அவருக்கு நீர் கசிவு ஏற்பட போகுது. ஹலோ 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 ஹலோ. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 10 ஏக்கர் நில வச்சிருந்தேன். இதுவும் பத்தாதுன்னு திருப்பவனத்திலிருந்து மானாமதுரை பைபாஸ்ல இடம் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு ஒரு 100 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டு வச்சிருந்தேன். 100 ஏக்கர்ல எவனாவது வீட கட்டிட்டு போயிட்டாங்கன்னா இந்த மாடு எப்படி ஒட்டக பேத்துரும் நினைக்கிறேன். பாயிர மாட்டும் கூட இவ்வளவு பயப்படல. அது பாவம் பச்சை வாழைப்பழம் நிக்கிற மாடு. இது திருப்பூணத்துல செல்ல மாடு. இந்த மாடு தம்பி அதுக்காக அதுக்காக ரொம்ப நடிக்காத. மாட்டை பத்தாம குட்டி பிடிச்சி அதை பத்துங்க சிங்க அதை பத்தி விடுங்க. அந்த மாட்டை கெடுத்து குட்டியே மயிர் கால மாடா மொட்டை மாடா. ஆஹா சூப்பர் சூப்பர். அந்த வீரனுக்கு ஒரு அண்டா, அந்த வீரனுக்கு ஒரு அண்டா ஓட்டு விடுவா. அண்டா ஓட்டு விடு. சூப்பர் சூப்பர். ஜூஸ் தெரிக்க போகுது. அண்ணாச்சி வேட்டி கட்டும் ஆம்பளையானே யாராரும் ரோஜம் வந்தா மாடு வாங்க மாட்ட முடிஞ்சா அந்த 108 வருஷம் குத்தாத மாட்டுக்கு 100 ஏக்கர் நிலம் வச்சிருந்து ஒருவேளை நம்ம அசந்து படுக்கும் போது எவனா அது பிளாட்டு போட்டு வித்துட்டு போயிருவாங்க. இளவட்ட பயல செக்யூரிட்டியா போட்டா லவர்ட்ட வீடியோ கால் பேசிட்டு இது ஏன் இடம் சொல்லி அவளை கரெக்ட் பண்ணிடுறாங்க. ஒரு 85 வயசு கிழவன செக்யூரிட்டியா போட்டு வச்சிருந்து அவருக்கு 1500 சம்பளம் பேசி வச்சிருந்து ஒருவேளை பத்திரம் பதிய முடியலைன்னா நகை 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஏறிடுச்சு. ஒரு 100 ரூபாய் நகையை எடுத்து வச்சிருந்து நகை திடீர்னு குறைஞ்சு போச்சுன்னா மாட்டிக்கிறோம். திருப்பவனத்துல ஒரு ஆபீஸ் போட்டு 100க்கு 10 பைசா வட்டி ஒரு 1 கோடியை விட்டு வச்சிருந்தேன். பார்ச்சுனர் கார் 1 வச்சிருந்தேன், BMW 2 வச்சிருந்தேன், வெளியே தெருவு போறதுக்கு என்ஃபீல்டு 1 வச்சிருந்தேன். காசு போனா நிறைய பெருத்து போய் கிடக்கு. வீட்டுக்கு போனா பொண்டாட்டி வாரத்துல 7 நாள் விரதம்னு சொல்றார். கப்ளிங் நோ அதனால இங்கனக்குள்ள பொழங்கணும்னா போட்டு விட்டுருவாங்க. திருப்பத்தூருக்கு அங்கிட்டு ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். 2 பொம்பளை கேள்விப்பட்டேன். செருப்பு பிஞ்சு அடாத்தனையும் போச்சு துணியால் இந்த நிலையாய அடாத்தனையும் போச்சு துணியால் இந்த நிலையாய ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். குடிதானே நாமப்பா அபகட்டும் போகுமப்பா ஆண்டவா கொலுசவித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டே. எல்லாமே முடிஞ்ச விண்மை உடலம் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச விண்மை என்னென்ன சரக்கு அடிக்கிறது தெரியாம அத்தனை சரக்கு அடிச்சு உடலம் தாண்டா வெந்தது. 25 வருஷமா கொண்டாட்டி உள்ள பெத்ததாயுத சொந்த வந்தோம் பார்த்த வேலையெல்லாம் தேவையில்லை. இந்த புதிதான் உலகம் வாழ்ந்த அந்த ஒத்த தமிழனுக்கு பார்வை போம் ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். ஆடு மரக்க
மலர்க்க நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாலே சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகும்னு சொர்க்கத்துக்கு நாங்க மேல பறந்தோம் அதை யாரும் கேட்கல அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு விட்டோம் வெள்ளாட்டி கொலுச வித்து பட்ட தண்ணி அடிச்சு விட்டோம் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்து இதுதான்டா உங்களுக்கு இடம் இதுதான்டா ஊரு இப்படித்தான் வாழணும்னு சொல்லி கொடுத்த இந்த வலது பக்கம் உட்கார்ந்திருக்கும் இந்த பெரியவங்க சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி எம்கே யாரு மதிக்கிறேன் குடிச்சது போதும் உங்களை நீங்களே திருந்திக்கிறேன்னு அப்படி திருந்தி ஒரு நாள் நீ இருந்துட்டேன்னா இந்த உலகத்துல நீதான் பெரிய ஆளு திருந்தின ஆளு பூராமே நினைப்பீங்க இந்த பாட்டு நல்ல பாட்டு பாரு நல்லா இருக்கணும் இந்த நேரத்துல கட்டிங்க போட்டால் ஒரு நினைப்பேன் இந்த கஞ்சாலி மையம் இந்த பாட்டு அதுக்கு பாருங்க அடிச்ச ஜரக்கு இறக்கி விட்டுட்டேன் இன்னைக்குன்னு பார்த்தா கடை அடப்பா வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் இனிமேல் குடிக்காம உங்க குடும்பத்தை பாப்பைன்னு திரும்ப புண்ணிய பூமியிலிருந்து இந்த பாட்டை பாடிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் 500 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகிரீசு வண்டி வச்சிருந்தேன் 4 மலர்க்க நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன் எதுவுமே நம்ம மனக்கட்டுப்பாடுல தான் இருக்கு. நம்ம எப்படி வாழணும்னா ஆண்டவன் தலையில எழுதியிருக்கானா அப்படித்தான் வாழ முடியும். ஒருத்தர் காரில் போகிறதுனால நம்ம ஜெயிக்கிற ஒரு ஆள் படாருன்னு கார் வாங்க முடியுமா? கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறினா வாங்க முடியும். அதே மாதிரி மதுவை நிப்பாட்டுறதுக்கு நான் தான் சொன்னேன், மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே மதுவை நிப்பாட்ட முடியும், தொங்காஜை நிப்பாட்ட முடியாது. நீ என்னதான் பண்ண போற? பெரிய நீ கூறக்காரன் அடிச்சுட்டாலும் ரெட்டை பிள்ளை வத்துருவேன், எதுக்கு எடுத்தாலும் தொங்காச்சுன்னு நாடகமாக விட்டு போட மாட்டான். அதே மாதிரி கல்யாணம் என்பது எல்லாரும் லேஜா நினைக்கிறீங்க, ரொம்ப கனமாத்தியா இருக்கும். எங்க ஐயா காலத்துலலாம் எங்க ஐயா என்கிட்ட சொல்லுவார், நான் கல்யாணம் பண்ணது உங்க அப்பத்தாவை அப்படின்றார். அப்பத்தாத்தையும் பண்ண முடியும், சின்னம்மாவோட பண்ண முடியும். ஆனா எங்க ஐயா கிரிட்டிக்கலான மைண்டு. இங்கிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் பொண்ணு கிடக்கலைன்னு எங்க ஐயா விவரமா செம்புரியாட்டை பத்திக்கிட்டே தஞ்சாவூர் போயிருக்கார். தஞ்சாவூர்ல போய் ஒரு இடத்துல கெடாமத்தும் போது எங்க அப்பத்தா இந்த பாரிச்சாத ரோஜா இந்த சகிலாவா எங்க அப்பத்தா அவ்வளவு அழகுப்பா, சரி சரி ஆளு பயங்கரமா இருந்திருக்கு. எங்க ஐயா கடையை விட்டு காலையில 6 மணிக்கு எந்திரிக்க அங்கேதான் டொங்கா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் எந்திரிக்கும் போது ஒரு கெடாயும் ஒரு புருவையும் தவி இருக்கு. சரி, எங்க ஐயா அப்படியே சுருட்டு அடிச்சுக்கிட்டே அந்த படத்தை பார்த்துட்டார். எந்த படத்தனே? கெடா புட்டு படம். அப்ப எங்க அப்பத்தா வந்திருக்கு. எங்க அப்பத்தாவை எங்க ஐயா கிண்ணா 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 சரின்னு எங்க அப்பத்தாவை கல்யாணம் முடிச்சு ஊருக்கு வந்திருக்காரு. கம்மாயில குளிக்க போயிருக்காரு. அங்கே ஒரு அப்பத்தா சேலையை போட்டுக்கிட்டு மீன் அரைச்சிருக்கு. எங்க ஐயா பின்னாடி ஊரை அரைச்சிட்டாரு. எங்க ஐயாவுக்கு மட்டும் 5 தாரம் கைதட்டலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஊத்து எங்க ஐயா மிஷின் அப்படி. இன்னைக்கு லேசா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து இலக்கிறானடா, பூரா கணேஷ் மேல ஓட்ட மயிரா இருக்கு. இதுல ஒருத்தனை ஏவி விட்டுருக்காங்க. ஒருத்தன் போய் கேட்டிருக்கேன் பாரு முதல்வருக்கு, அஜன் மண்டை காயுது, போயல் இருந்தா கொடுவேன் ஃபர்ஸ்ட் நைட்டு போகணும்னு. இவனும் கொடுத்துட்டேன். போயல் இவ்வளவு தூரத்துக்கு வச்சுட்டு போய் பொண்டாட்டிய முத்தம் கொடுத்துருக்கேன், அந்த முண்டைக்கு வெட்டிருச்சு.
ஏய் போயல கெட்ட கழுதப்பா, பக்கத்துல சிறுநாய் பீவாட வர்றான். ஐயோ, அதுலயும் உதட்ட இப்படி கொண்டு வாங்க. என் பொண்டாட்டி உள்ள என்ன வண்டு கிடக்கு, வண்டு இல்லையே குண்டு. ஆனா அந்த வீர தமிழச்சைகளை நான் பாராட்டுவேன். உண்மையிலே எங்க ஆத்தாக்கெல்லாம் அதுகெல்லாம் எந்த கெட்ட வழக்கம் இல்லை. உண்மைதானத்தா? அது அந்த காலம். இந்த காலத்துல கெட்ட வழக்கம் என்னன்னா, ஆம்பளைக்கு முன்னாடி அது லோன் வாங்கி வச்சிடும். அந்த ஒரே ஒரு கெட்ட வழக்கம், லோனோ கடனோ வாங்கக்கூடாது. இந்த உலகத்துல ரெண்டு மட்டும் இல்லைன்னா, அஜித் கார் ரேஸ்ல வந்துட்டோமா, மரண கடனா. ஆனா என் தம்பிகளுக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன், பைக் ஓட்டுங்க, அந்த சைலன்ஸ் எல்லாம் புடுங்கி விடாதியப்பா. தரு புருன்னு வண்டியை கொண்டு வரேன், பிரஷரா 4 உரம் கட்டில இருந்து விழுந்து மூக்கந்தல்ல அடிபட்டு. அன்றைய காலத்திலே மாட்டு வண்டி ஓட்டும் போது எந்த ஒரு விபத்தும் கிடையாது. இன்னைக்கு அதிக விபத்து தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா டூ வீலர். இதுக்கு என்ன காரணம்? மதுதான் காரணம். 12 மணிக்கு முன்னாடி போனாங்கன்னா திருப்பவனம் பைபாஸ்லாம் மெதுவா போவாங்க, 30, 25, சில பேர் உருட்டிக்கிட்டே போவேன். ஒரு கோட்டரை போட்டானா லாரி வந்துகிட்டு இருக்கு, இவனுக்கு பார்த்தா தீப்பெட்டி மாதிரியே தெரியும். பின்னாடி இருக்கேன்னு சொல்லி, மச்சான் லாரி, போயா என்ன லாரி, ஊட விட்டவனே டம்முன்னு விடுவாங்க. பக்கத்துல இங்க நீர்மலைக்கு வந்துடும். அப்படி பாவ ரச போவா ரச. அவங்க ஆத்தா சொல்லி ஒப்பு வைக்குது வெக்கமா சொல்லாம, ஏமாறி வண்டி ஓட்ட முடியாது, 2 கையை விட்டுட்டு கம்பு கூட்ட சொரிஞ்சுக்கிட்டே ஓட்டுவானே, மசுரை புடுங்குவேன். இது விழிப்புணர்வு தான். யார் சொல்றது? யார் கேட்கிறா? ஏப்பா உட்கார வைப்பாவா? ஏய், நடந்த ஒரு உண்மைப்பா. ஒரே ஒரு விஷயம், முதல்ல இருந்தாங்க ஒரு பிணத்தை எரிக்கவோ புதைக்கவோ ஆள் இருந்தாங்க. இன்னைக்கு நம்மளே தான் உறவுகளுக்கு செய்து கொள்ள வேண்டும் நிலைமை வந்து விட்டது. இது உண்மை. எந்த தொழிலும் இதுல கெட்ட தொழில் கிடையாது. எல்லா தொழிலுமே புனிதமானது. நான் அதை செய்வேன் இதை செய்யலாம் கிடையாது. உங்களுக்கு நீங்க தான். இதுல என்ன பண்ற? அப்ப எல்லாம் போய் குழி வெட்ட போகும்போது ஒரு நாளாகும், தொழியாது, போட்டு கடப்பாரில் ஓட்டு மெம்பணும். இன்னைக்கு போனா சேஜிபி போய் சுடுகாட்டில் குழி தோணுன்னா அவன் இருக்கிற எலும்பு கூட்ட போனா வெளியே போட்டு அங்கிட்ட எவனும் போக முடியல. அதிக தற்கொலைப்பா. தற்கொலைக்கு தூண்டுறது காரணம் என்ன? அதே மாதிரி மனைவிகளை ஒன்று சொல்றேன், கணவனுக்கு உண்மையான சொட்டு மருந்து என்றால் மனைவிதான். எதையுமே வந்தோன்னா படக்குன்னு சொல்லாதியத்தா. ஆம்பளை கஷ்டம் ஆம்பளைக்கு தான் தெரியும். தன்னால பெட்ரோல் இல்லாம வண்டியை தள்ளிட்டு போய் செருப்பு அந்து நடந்து வரும்போது சட்டி கடிச்சு வெதர் உரம் கிரீம். ஆமா புண்ணு. அவளை கஷ்டத்துல புருஷன் இங்க இருந்து வந்து கதவை தட்டி பொண்டாட்டி திறந்தவனே சொல்லும் பாரு, எங்க சிலிண்டர் சுத்தமா இல்லை. அவன் சிலிண்டரு உம்மா சிலிண்டரு, உங்க மைய ரிமோட்டை உடச்சு விட்டேன், உங்க அம்மா என்னை தேவடியான்ட்டா. அவன் நினைப்பேன் சுடுகாட்டில் போய் படுத்துருவோமா. எதை எப்போ சொல்லணுமோ அப்பத்தான் சொல்லணும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் செல்ல பார்க்குறேன், பரலையை கிளப்பி விட்டாங்க, பெட்ரோல் கிடையாது. பார்த்தா அண்டா குடம் வாட்டர் கேனும் ஒருத்தையும் வந்துட்டு டாய்லெட்டை கொண்டு போயிட்டேன். ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு உலகத்துல எத்தனை நாட்டுக்கு வேணா போர் நடக்கலாம், என் இந்தியாவை மட்டும் எந்த நாடுகளும் பயப்படுது. ஏன்? ஒரே ஒரு தமிழன், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அப்துல் கலாம் ஐயா என்ன செஞ்சாருன்னா, கூடத்துல ஒரு ஆள் எந்திரிச்சு புசுவானம் கண்டுபிடிச்சாராம். அவர் தான் இந்த அக்னி ஏவுகணை. அதை ஏவி விட்டா ஒரு நாடே இருக்காதான். அந்த நல்லவரை பற்றி ஒரு பாட்டு பாடுவோம். அல்ல தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேஜபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேஜபிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண்ணோற்றும் மெய்யனியே. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம்.
அத்தனை தமிழ் உறவுகளுக்கு நன்றி நன்றி. இதுதான் உண்மையான தேசப்பற்று. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி உறவுகளை. என் நகரத்திலும் பொன்னர் வழங்க கூடிய திருப்பவனம் புதூரில் அமைந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ பூமாரி அம்மன் ரேணுகாதேவி அம்மன் திருக்கோவில் பங்குனி உற்சவ விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் திருப்பவனம் பேரூராட்சி சேர்மன் மதிப்பு மரியாதைக்குரிய தா சேங்கமாறன் BA அவர்கள் தலைமையிலும் முன்னாள் பேரூராட்சி சேர்மன் திருமதி அன்பு தாயார் வசந்தி சித்தப்பு சேங்கமாறன் தொழிலதிபர் திருப்புவனம் புதூர் திருநாக்கரசு திருப்புவனம் மதிப்புக்குரிய காவல்துறை சாய்பு ஆய்வாளர்கள் இவரது தலைமையிலும் சுற்றுவட்டாலிருந்து வருகிற அன்பு உறவுகள் அன்போடு ஆதரவோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிப்பு சவேந்தன் நடிப்பு சமன்னன் உங்கள விமான நட்சத்திரம் எத்தனையே ராஜவாட்டை பார்த்துருப்பிய. ஆனா இன்னைக்கு வந்த ராஜவாட் கிங் ஸ்வாங் சைனா முருகன் உள்ளவை பார்த்துட்டு அன்னைக்கு ஒரு ஆளு சைனாக்காரனை வெளியே வந்துட்டார். முக அமைப்பு அப்படி. ஆனா அவருடைய பாட்டை பார்க்கத்தான் ஆள் இருக்காது. ஆனா இன்னைக்கு இந்த திருப்போணம் டவுன்ல இருப்பாங்க. என் அன்பு மாப்பிள்ளை மணப்பாறையை சேர்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேடன் பிரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி, எங்கள் மேலூர் மண்ணின் செல்ல பிள்ளை என் அன்பு தங்கச்சி தேன்மொழி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு நண்பன் கோதமங்கல முத்துச்சிற்பியை சூப்பர் சிங்கருக்கு விட்டு கொடுத்த ஒரு தமிழன் யாருண்டா இவன். அப்படி இருக்கணும்பா, விட்டு கொடுத்தேன். ஆனா 2 பேத்துக்கு தான் சூப்பர் சிங்கருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. முத்துச்சிற்பி என்னை மெட்ராஸ் வண்டியில் இறச்சி தூத்துக்குடி வண்டியில் போயிட்டேன் ரூடு தெரியாம. எனது அன்பு நண்பன் பொன்னமராதி பக்கத்தில் உள்ள மையாபுரி மண்ணின் மைந்தன் செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். அந்த ஆள் நாரதரா இல்ல மைசாச்சுர அரக்கனா? எதுக்கு இந்த அடி அடிக்கிற? ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது என மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு குரல் எல்லா ஆறுமணி சக்கரவர்த்திக்கு அமையாது. ஒரு சிலருக்கு தான் இருக்கான். அதுல ஒரு ஈர்ப்பான சாரிதம் அன்பு தம்பிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள பக்கனா குண்டு மண்ணின் மைந்தன் தம்பி கருபசாமி அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். கருபு உலகத்தின் தூக்கம் கலையாதோ உள்ளத்தின் ஏக்கம் துணையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ ஒரு நாள் பொழுதும் புலராதோ கட்டிய மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுப்பவர் அங்கே அலைகடலில் அலையாயனது உயிரை கொடுப்பவர் இங்கே வெள்ளிலாவில் காயிரியும் கடலாக
நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ தனியாய் வந்தோர் துணியை தவிர துணையாய் இருப்பவர் யாரோ ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு ஜான் உயிரை வளர்ப்பான் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம் ஊரார் நினைப்பது சுலபம் தரிமேல் பிறக்க வைத்தாய் அதை தண்ணீர் மிதக்க வைத்தாய் தரிமேல் இருக்க வைத்தாய் எங்களை கண்ணீர் குடிக்க வைத்தாய் தரைமேல் பிறக்க வைத்தாய் திருவாதூர் மாணிக்கம் ராஜநடிகர் அவர் சார்பாக எனக்கு 501 நன்கொடை வழங்கியிருக்கிறார். திருவாதூர் மாணிக்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருமதுவான் கோடகிரி குமரன் நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்திகளை உருவாக்கின பெருமை யாருக்கு சேரும் என்றால் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் என் அன்பு சித்தப்பு மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுளம் மண்ணின் மைந்தன் டிவி ஜெயம் அவர்கள் தான். என் அன்பு தம்பி சேஞ்சுதப்பா மாணவன் தான். சின்ன வயதிலிருந்து கலை ஆர்வம். ஆனால் சின்ன வயதிலிருந்து விளையாட்டு போட்டியிலே நிறைய விருதுகள் வாங்கி வைத்திருந்தான். அப்பத்தே அவங்க அம்மா அப்பாவும் இவன் பிறந்தவனை நினைச்சாங்க, இவன் அறிவு சார்ந்த பிள்ளை, நிறைய விருதுகளை வாங்கி வைக்க வீட்டில் இடமில்லை, அதனால் விருது பெரிதல்ல, உனக்கு வைக்கிறோம்டா நாங்க ஒரு பேரு என்று சொல்லி காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
கைதட்டலாம். நீங்க கைதட்டதான் ஒவ்வொரு கலைஞனும் வாழ்க்கையில உயர முடியும். அதே உண்மை. இவங்களே நம்ம கிடையாது. வாழ்த்துக்கள் ப்ரோ. சீக்கிரம் உங்களுக்கு பொண்ணு அமையணும். தேனி குமார் ஜார்வாக ரூபாய் 501. தேலி அடமுண்ட தேலி அவன் அப்படித்தானப்பா சொன்னேன். தேனிந்து தேலி குமார் சார்பாக ரூபாய் 501. அதனைத் தொடர்ந்து கீழே ஜொரிக்குளம் தேலி கோபால். தம்பி ஒரு பேரை கேட்டுவாங்க தம்பி. பேஷண்ட் பேர் என்னன்னு கேளுங்க. ஏன்டா நான் குளுக்கோஸை யாத்துறேன். தேலி அது பேர் என்னப்பா? சிறுவனூரா? சிறுவனூர் எங்க மச்சான் மாணிக்கம் சார்வா 500. அந்த காசு வரவே இல்லையே. ஆட்டையை போட்டேன். அதே மாத்தி சொல்லிட்டேன்னா ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கப்பா. கீழே சொரிக்குளம் வே காளிமுத்து நீர்பாஜான தலைவர், இளைஞரணி ஒன்றிய அமைப்பாளர் மற்றும் ரமேஷ் சார்பாக ரூபாய் 501. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. இந்த தம்பி சாதாரண ஆள் கிடையாது. பங்குனி மாதம் 1ஆம் தேதி தாயமங்கலத்தில் காப்பு கட்டிட்டாங்கன்னா அங்கே தீச்சட்டிக்கு பூரா அம்புட்டு மேலே கான்ட்ராக்ட் வந்தேன். அடி பிரிச்சு புரியும். வாழ்த்துக்கள் தம்பி. லேஜ் வாஜா புலங்குறேன்னு கேள்விப்பட்டேன். என் நாடகம் பூரா உனக்கு ரூம் போட்டு கொடுக்குறாடா. ஒழுக்கமாக இருக்கணும் தம்பி. அவனுக்கு கேமரா மாட்டி விட்டு வெதறல. என் அன்பு தம்பி மணப்பாறையை சேர்ந்த மணிக்கு ஒரு அடி அடிப்பேன். போர் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன். மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை ஜெயிப்பார்கள். அடிப்பா. மடப்புறம் லிங்கம் ஆடியோ சார்பாக ரூபாய் 501. அதனைத் தொடர்ந்து கோகுல் டிராவல்ஸ் பள்ளிவாசல் தெரு முதுவந்திடல் திருப்பவனம் சிவகங்கை மாவட்டம் உரிமையாளர் மு பாண்டியராஜன் அவர் சார்பாக ரூபாய் 201. நன்றி அன்பு உறவுகளே. சிறந்த முறையிலே செங்குளம் பெரிய மருது பயிறுகன் சின்ன மருது சார்பாக ரூபாய் 201. நன்றி அன்பு உறவு. சிறந்த முறையிலே இங்கே சீன்தாள அமைந்திருக்கும் பிரபு அவர்களும் உன்னைய சொல்லவே இல்லையே. என்ன கும்பிடுற? அந்த தாளத்தை எடுத்துட்டு வா. இன்னையோட உன் ஜோலியை முடிச்சிடுறேன். உன் எல்லையிலே இங்கே வா. அகரம் ஆர்மு அவர்கள் சீன்தாளம். அந்த மயிரெல்லாம் போடக்கூடாது. நான் பாடுறதுக்கு மட்டும் போடு. கடல் அலை கால்களை முத்தமிடும் பொதுக்களில் சத்தமில்லாத முத்தங்களை கற்று தந்தால் அந்த எல்லை போட்டது அந்த பாட்டு கிடையாது. பச்சரிசி மயிர அகராதி இதெல்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டா போடணும். எங்க அண்ணன் பாடி புள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசா பாடி புள்ள ராசாத்தி. அவ்வளவுதான். கொண்டு எரிச்சிரு. சாமியை அழைக்க போறேன். இங்கே இருக்கக்கூடிய